கிறிஸ்தவனா வாழ்கிறோமா அல்லது ஒரு புறஜாதியான வாழ்கிறோமா? ஒரு கிறிஸ்தவனா வாழ்கிறோமா ஒரு புறஜாதியாக வாழ்கிறோமா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 3 மணி நேரம் செலவழிக்கிறோம். அந்த 3 மணி நேரம் நமக்கு பிரயோஜனமா இருக்குதா? அந்த 3 மணி நேரம் நமக்கு பிரயோஜனமா இருக்குதா? நம்மாட்டுக்கு ரெக்கடிச்சு பறந்தது மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம சௌரியம் தான். ஒருத்தனும் ஒரு கேள்வி கேட்க கூடாது. நான் என் இஷ்டத்துக்கு வருவேன், என் இஷ்டத்துக்கு போவேன். என்ன ஒருத்தனும் கேட்க கூடாது. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். வசனம்ங்கிற கண்ணாடி முன்னாடி வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன் இன்னும் நம்ம குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கு தெரியுமா? ஏன் ஆண்டவர்கிட்ட இன்னும் நம்ம அற்புதத்தை பெறாமல் இருக்கும் தெரியுமா? ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுக்கு ஓரவஞ்சம் பண்றாரா? ஏன் ஆண்டவரால் அது நமக்கு கொடுக்க முடியாதா? ஏன் 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 காரணம் என்ன? நான் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. நான் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. நான் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. யோனா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம ஓடுனா. என் ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர்னால ஒரு காற்றை விட்டு அனுப்பி ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டு அவனை திரும்ப அவனை பத்திரமா கொண்டு வந்து எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்தாரு. அம்மா, சகோதரனே, சகோதரியே, கொஞ்சம் யோசிச்சுங்க. ஜீவன் ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார்லவா? கொரோனாலே நம்ம உயிர் போயிருக்கணும். கொரோனாலே நம்ம உயிர் போயிருக்கணும். கொரோனா வந்து நம்மளை ஜீவனை கூட்டி கொடுத்து இந்த நாள் வரை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறாரு. எதற்கு தெரியுமா? பார்க்கிற யாரையாவது ஒரு ஆளை பார்த்து நீ ஆண்டவர் உன்னை நேசிக்கிறான்னு சொல்றதுக்காக. ஆனா வரப்போகிற கொள்ளை நோயில நம்ம எல்லாம் தப்பிப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வரப்போகிற பஞ்சம் வருது, பஞ்சத்தில் நம்ம தப்பிப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் அவன் இருக்கான்ல, யாரு? நம்ம வீட்டில் மாடு மேய்க்கிறவன்.